வணக்கம். இது என் வழி ஏற்றிய வழி. நான் உங்க ராஜமுரளி. இந்த எபிசோட்ல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு எவ்வளவு பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஹெல்த் இண்டிகேட்டர். விச் இஸ் த ஹெல்த் இண்டிகேட்டர்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர், நீங்க என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டா பாக்குறீங்க. அது தவிர நீங்க உங்களோட ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். எனிவே, யார் யாரெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போவோம். ஹெல்த் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பார்ட் நம்மளோட ஹோல் சிஸ்டம்லயோ ஆர்கன்லயோ எங்கேயான ஒரு இஷ்யூ வரப்போறதுங்கிறத நம்மளுக்கு முன்னாடியாவே எச்சரிக்கை பண்றது, இண்டிகேட் பண்றதுங்கிறத விட இட்ஸ் கிவிங் எ வார்னிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது எது அப்படின்னா, அது வேற எதுவுமே இல்ல, நம்ம நெயில்ஸ், நம்மளோட நகம், கால் விரல்கள், கை விரல்கள், இதெல்லாம் நம்ம நல்லா பாத்துக்கிறோம் இல்லையா? அதோட அட்டாச்சா இருக்கிற நகங்கள் தான் இந்த ஹெல்த் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. இது எப்படி ஹெல்த் இண்டிகேட் பண்ணும் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க உங்க நகத்தெல்லாம் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க. சடனா யூ ஃபீல் அந்த நகத்தோட கலர் மாறி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அது ஒரு இண்டிகேட், அது ஏதோ ஒண்ணுக்கான அறிகுறி. அது அதே மாதிரி கலர்ல இண்டிகேட் பண்ணும். அதோட டெக்ஸ்டர், அதோட தன்மை அது மாறி இருந்தாலும் இட் இண்டிகேட் தட் தேர் இஸ் எ ஹெல்த் இஷ்யூ. அதை தாண்டி சில பேருக்கு என்னன்னா, நெயில்ஸுக்கு நடுவுல லைன்ஸ் வரும். அந்த மாதிரி லைன்ஸ் வர ஆரம்பிச்சதுனாலும் தட் இஸ் இட் இண்டிகேட்ஸ் தட் இஸ் எ ஹெல்த் இஷ்யூங்கிறது. இது என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. ஏன்னா அதை வச்சு நீங்க எதனா கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கறதுனால. சோ இப்போ இந்த மாதிரி இண்டிகேட் பண்றது இல்லையா, இந்த நகத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு ஒண்ணு இருந்ததுன்னா, we will be able to follow whatever it indicates. சோ இப்போ இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். ரெகுலரா நம்ம பாதத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் இப்ப புரிஞ்சுட்டு இருப்பீங்க. சோ பாதத்தை மெயின்டைன் பண்ணும்போது பாதத்துக்கெல்லாம் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போடுறீங்களோ இல்ல எண்ணெய் போடுறீங்களோ, ஏது போட்டாலும் நீங்க முதல்ல நகத்திலேருந்து ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு ரெகுலர் மெயின்டைனிங் அலாங் வித் த ஃபீட் உங்களோட நெயில்ஸுக்கும் கிடைக்கும். அப்படி இல்ல, நாங்க இந்த மாதிரி இண்டிகேட் பண்றது அப்படின்னு சொன்னதுனால ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறத இப்போ நீங்க குறிச்சுக்கோங்க. டெய்லியில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுல இருக்கிற மில்க், அந்த பால் எந்த மாதிரியான பிராண்டாலும் இருக்கலாம். பால் கொஞ்சம் சூடா இருந்தா பெட்டர். அந்த பாலை ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நகத்துக்கும் ஓரத்துல அப்படியே விடுங்க. அதே மாதிரி ஹோல் நெயிலையும் நீங்க கையால வச்சு தடவி விட்டுருங்க. சோ இது கைகள், கால்கள் எல்லாத்துக்கும் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா, யூ ஆர் மாய்ஸ்சரைசிங் த நெயில்.